அப்போ ஒரு மனுஷன் நல்வழி வரட்டும் பரலோகம் போகட்டும்னு சொன்னவனுக்கு மரணம். அல்லேலூயா, மரணம். தயவு செய்து இதெல்லாம் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். 2 நாளாகமம் 24:19 நான் படபடனி வாசிக்கிறேன். அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்க தரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. நிறைய ஊழியக்காரரை ஆண்டவர் அனுப்பினாராம். பேசு, அவர்கள் எப்படியாவது மனம் திரும்பட்டும், குணப்படட்டும், வேதத்தில் கடிந்து பேசுங்கள். பின்னால் வருது. அவருக்கு எனக்கு சொன்ன உபதேசம்லாம் நான் சொல்கிறேன். நான் ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணுறேங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தீர்க்க தரிசிகளை அனுப்பினாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. 29 அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டீர், ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். யாருக்கு நஷ்டம்? அப்படியெல்லாம் செய்தவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இடம் பெறவில்லை. இன்னைக்கு சரித்திரம் நம்மளை சொல்லணும். நான் ஒரு முட்டாளா படிக்க அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் அந்த சந்தையில் கூட ஒரு ஆள் வந்து விசாரிக்கிறார். அதாவது வேதம் நம்மளை உயிர்ப்பிக்கும், உச்சத்தில் கொண்டு போகும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும், மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்திலே அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கவனிங்க, நெகமியா 9:30 நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து, கவனிங்க, நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்கள் அந்நிய தேசம் ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவர் நியாயாதிபதி புஸ்தகத்தில் நீங்க பாருங்க, அவர்கள் அந்த போதகர்களுடைய உபதேசத்தை கேளாமல் பாவம் செய்ததுனால மீதியானியர் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் பல வருஷங்கள். அப்படியும் வரக்கூடிய நம்ம காது கேட்காமல் இருக்கிற உபதேசத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை பிசாசு கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுவார். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. மீதியானியரை, இஸ்ரவேல் ஜனங்களை கிதியோன் காலத்திலே 30 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் எதிராளியாகிய மீதியானியர் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது போல நம்மையும் தேவ ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். அல்லேலூயா. நீதிமொழிகள் 27:5 மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுற நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி, உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனையை கேளுங்க. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும், சிலவங்க மறைச்சி சிரிப்பாங்க, உதட்டில் சிரிப்பாங்க, மறைச்சி சில பாவங்களை செய்வாங்க. உள்ளத்தில் அவங்க மேலே கசப்பாக இருக்கும், ஆனால் உதட்டில் சிரிப்பாங்க. சிரிக்கிறது நல்லா இருக்கியம்மா, நல்லா இருக்கிய புள்ளோ அப்படிம்பாங்க. வாயப்பாரு அப்படின்னு மனசில் கருவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது மறைவான சிநேகத்தை பார்க்கிலும். இன்னைக்கு அதுதான் நிறைய பேருக்கு. அவங்க வேண்டி வந்தால் நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, அங்கே வைப்பு வச்சு பேசுகிறாங்கங்கிறது தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும். அப்போ ஒரு என்ன நீ பைபிள் படிச்சியா இதை சொல்லதுக்கும் புள்ளோ நீ எப்படிமா இருக்கான்னு கேட்குறதுக்கும் எது நல்லா இருக்கும்? மூடனுக்கு எது நல்லா இருக்கும்? என்ன பைபிள் படிச்சியா? அது ஒன்று ஆரோக்கியத்துக்கு. அதுதான் மூடன் அதை செவி கொடுக்க மாட்டான். உள்ளத்துக்குள்ளே ஒன்றை வச்சு வாயில நுனி மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. தயவு செய்து மாயமரத்துக்கு நம்பாதீங்க, புரிந்து கொள்ளுங்க. யாருக்கு மனசில் எதை இருக்குன்னு. உலகம் அவ்வளவு ஒரு கொடூரமானது. நாம தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? திருத்திக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 28:23 தன் ஆவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். அல்லேலூயா.
உண்மையிலே பிரியமானவர்களே, நான் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி பேசி நிறைய போதகர்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கியிருக்கேன். திமிரு பிடிச்சவன், ரப்பாக தான் பேசுவான். நான் இப்போ நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் பேச்சு குறவு. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லணும்னா அவனுக்கு என்ன தெரியும்? அப்போ நான் என் வாயினாலே நான் கெடுவேன். அம்மா எனக்கு படிப்பெல்லாம் நான் சொல்லி எல்லாருக்கும் என் விஷயம் நல்லா தெரியும். படிக்காதவன் தானே அவன். நாலு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். ஆனால் உண்மையிலே நான் அப்படி இல்லை. உள்ளதை உள்ளபடி என் மனசில் ஒரு கபடமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் மனசில் ஒன்று வச்சு இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அப்படியும் பாருங்க, பிசாசு உங்களை தூபம் போடுவான். நீங்கள் உங்கள் வளர்ச்சியை கெடுப்பான். அவர் ஒன்றே தான் குத்துறாரு, ஒன்றே தான் நோன்றாரு அப்படின்னு சொல்லி, தயவு செய்து நான் என் மனசாட்சிப்படி உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் என்கிற பெருந்தன்மையோடு நான் பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 15வது வசனம். பெரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். தாய்மார்கள் கொஞ்சம் கவனிங்க. பெரம்பும் கடிந்து கொள்ளுதலும் சின்ன வயசிலே நியூட்ரலில் விட்டுருவாங்க. செல்ல பிள்ளைலாம், செல்ல மகன் அப்படின்னு சொல்லி. பிரம்பும் அடித்து வளர்க்க மாட்டாங்க. அடிக்கிறதுனால அவன் சாகான்னு வேதம் சொல்லுகிறது. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 25:12. கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கு அபரஞ்சி பூசணத்திற்கும் சரி. அல்லேலூயா. புரியல நான் சொல்லுவேன். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு உள்ளதை உள்ளபடி, இது இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி நடந்தால் உங்களுக்கு இப்படி நடக்கும். கண்டிப்பாக உண்மையிலே நீங்கள் நம்புங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இங்கே நான் இப்படி கடிந்து பேசினாலும் அங்கே தேவ சமூகத்தில் அழுகிறது எனக்கு தான் தெரியும். ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துராதா, ஒரு நன்மை நடந்துராதா, ஒரு சாட்சியை உண்டு பண்ணுவாங்களே, ஒரு சாட்சி எங்கள் சபைக்கு தேவையாக இருக்குமே, மக்கள் சந்தோஷப்படுவார். இப்படி தான் நான் அழுவேன். என் பிள்ளைகளுக்கும் அப்படி தான் சோமனேன். பிள்ளைகளை நல்லா திட்டுவேன். உண்மையிலே இங்கே ஒருவேளை என் மனைவி கூட நினைப்பா, உங்களுக்கு இந்துவை தான் பிடிக்கும் செல்வி. அப்படி அல்ல, அது அப்படி அல்ல. அவளும் எனக்கு பிள்ளை தான். அவளை நான் கடிந்து கொள்கிறேன்னு சொன்னால், மனசில் வச்சு கடிந்து கொள்கிறேன்னு சொன்னால் அவள் நல்லா வரணும்னு தான். பிள்ளைகளுக்காக இல்லை, இந்த சபைக்கு வரக்கூடிய எல்லாருக்காக நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. நான் அப்படி வெளிப்படையாக சொல்கிறேன். இது நான் பெருமைக்காக சொல்லலை, தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன். அப்படின்னா அவர் என்னை தண்டிக்கட்டும். எனக்கு எப்படியாவது இங்கே வரக்கூடியவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லபடி வாழணும், நல்சாட்சி பெறணும் என்கிற ஒரே குறிக்கோளில் தான் நான் கடிந்து கொள்ளுகிற வார்த்தையை எடுத்து பேசுகிறேன். அதுதான் நம்மளை உருவாக்கும் என்று சொல்லி அதற்கு ஆதாரம் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:20. கவனிங்க, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை கவனிங்க. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். கர்த்தர் என்னோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தை. ஆரம்ப நாட்களிலே என்னுடைய உபதேசம் எப்படி இருக்கணும்னு கேட்கும்போது, உன்னுடைய சபையிலே மற்றவர்கள் பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளுன்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் முன்னால் அவங்கள திட்டு, ஓப்பனாக பேசு. ஆண்டவரை கற்றுக் கொடுக்குறார் ஊழியக்காரன். அப்படி கொடுத்தா எத்தனை பேர் இந்த உங்கள் ஊழியத்துக்கு வருவீங்க? ஆனால் அது நல்ல ஆரோக்கியமான உபதேசம். எப்பா, அவர் ரொம்ப நம்மளை போட்டு கொடுத்துருவார். அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்திலாவது நம்ம படிச்சிருவோம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துரும். அந்த நிர்விசார அழுத்தம் நமக்குள்ளே இருக்காது. அப்படியே நம்ம தேற்றப்படலாம். ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக நீ கடிந்து கொண்டு அவர்களை பேசு. 2வது சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டனம் பண்ணி. ஆண்டவர் எனக்கு சொன்னது, உன்னுடைய உபதேசம் எதையும் மறைக்காம கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொண்டு பேசு. நீ அவர்களுக்கு பாவம் செய்யாத. நான் உங்களை கடிந்து கொள்ளலைன்னா நான் உங்களுக்கு பாவம் செய்கிறேன்னு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா, குறிப்பிடுகிறார்.
2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்கிறார். நிறைய பேர் ஆரோக்கியமான உபதேசம் எப்படி போன உடனே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீ இப்படி இருப்பாய், வாலாகாமல் தலையாகுவாய், கீழாமல் மேலாவாய், கடிந்து கொண்டு பேசி இப்படி நடந்தால் அப்படி ஆக்குவார். அதை சொல்ல, அந்த கடிந்து சொல்லது என்ன, சபையில் ஆட்கள் சேர்க்கணும். நான் ஏதோ எல்லாம் தெரியும்னு பேசலை, அப்படி மனசில் வருது நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்கிறார்கள். தீத்து 1 அதிகாரம் 14 வசனம். விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். கண்டிப்பாக கடிந்து தான் பேசணுமா. கர்த்தர் எனக்கு கொடுத்த உபதேசம் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, விசுவாசத்தினாலே அவர்கள் வளரும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளி பேசுகிறார். தீத்து 1:15. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. தீத்து 2 அதிகாரம் 15 வசனம். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாது இருப்பாயாக. இந்த வார்த்தையை நான் கேட்கணுமா, இல்லை நயந்து? இந்த கடிந்து சொல்லும் போதே நீங்கள் கேட்கல, நயந்து சொன்னால் சபை விளங்காது, போதகனும் உருப்பட மாட்டான், அவன் பச்சை துரோகி. ஒரு ஆத்மாவுக்கு மனசறிஞ்சு முகத்துதி பண்ணி ஆச்சா பூச்சா அப்படின்னா நல்ல ஊழியக்காரர், அங்கே போகணும், எங்கே போட்டாலும் அங்கே தான் போகணும் அப்படி சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா. இனி உங்களுக்கும் சில ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி நடந்தால் இப்படி ஆசீர்வாதம் முடிய போகுது, என்ன ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 11 வசனம். ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் போதகன் உனக்கு சொல்லுகிற கடிந்து சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நீ அதை சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவர்கள் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. நிறைய பேருக்கு இப்படியே பேசுனா சோர்வு வந்துடும். அது சோர்வுக்கு இல்லை, ஆரோக்கியத்திற்கு. ஒருவேளை என் மகளை வச்சு பேசும், அவள் அன்னைக்கு சோர்ந்து போகலை. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 25 காசுக்கு நான் பொய் சொல்லான்னு சொல்லி கண்டித்ததுனால முடங்கி பள்ளியிடம் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு சோர்ந்து போகலை, அதே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால தான் இந்த மாதிரி செய்தியை எடுத்து பேசுவதற்கு உதவி செய்கிறார். கேட்குற எல்லோருக்கும் அது பொருந்தும். கடிந்து கொள்கிற உபதேசம். அல்லேலூயா. எபிரியர் 12:5 சொல்லுகிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் அதே வசனம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 6வது வசனம் எபிரியர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியே மறந்தீர்களே. அல்லேலூயா. நிறைய பேருக்கு சொல்லும்போது, இந்த ஆளுயா நம்ம பிள்ளைக்கு ஒரு நன்மை செய்யணும்னு எதிர்பார்த்தோம், சில காரியங்கள் சொல்ல முடியாது. அது என்ன சொல்வது? அப்போ பேரண்ட்ஸுக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு சில காரியம், ஆனால் ஊழியக்காரன் சிந்தனைக்கு வேண்டாம், இது இந்த பிள்ளைக்கு, இது இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு இதை நம்ம இந்த இதை செய்தால் அந்த பிள்ளைக்கு லைஃப்பில் ஒரு பாதிப்பு வரும்னு மனசில் வச்சு அதை தடை செய்வான். ஆனால் அதை கேட்குறவர்களுக்கோ இவர் ஏதோ ஒரு பொறாமையில் தான் சொல்கிறார், ஏதோ ஒரு வைப்பு வச்சு தான் சொல்கிறார். நிறைய விஷயத்தில் நான் அப்படியெல்லாம் குற்றப்படுத்தப்பட்டிருக்கு. கடவுளுக்கு, ஆண்டவருக்கு தெரியும். என் மனசில் நீ இதை இப்படி நீ இந்த காரியத்தில் ஈடுபட விடாத தடை செய், ஆண்டவர் உணர்த்துவார். அது ஆரோக்கியமாக இருக்கிறது. மகளுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு அபத்தமாக ஆயிரும், அதோடைய மனசு குந்தி போகும்.
அப்படின்னு உந்தப்பட்டு சொன்னால் அந்த பிள்ளையும் பிள்ளைக்கும் தாய் தகப்பனுக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஏன் இவர் நம்ம பிள்ளையுடைய வளர்ச்சியை தடை செய்கிறார்? தயவு செய்து அது அப்படி இல்லை. எந்த ஒரு ஊழியக்காரனும் உண்மையாய் ஊழியம் செய்கிறவன் தேவ பிள்ளையுடைய வளர்ச்சியை தடை செய்ய மாட்டான். அப்படி தடை செய்கிறான் என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டுருங்க. அதுக்கு ரொம்ப போல்ஸு கொடுக்காதீங்க, இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. எபிரேயர் 12:7, நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் 12:8, எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். கடிந்து கொள்ளுகிற உபதேசம் என்கிற சிற்சையை ஆண்டவர் உங்களுக்கு கேட்டு அதை நீங்கள் கேட்காது இருந்தால் நீங்கள் தேவனுடைய புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களாம். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உச்சத்தில் அதை கடிந்து பேசுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் தரும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். அல்லேலூயா. ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. கடைசி ஒரு வாய்ப்பு. அப்போ கடிந்து கொள்கிற உபதேசம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டது. உங்கள் அனைவரையும், நம்ம அனைவரையும், நான் 2 வசனம் அதை பதிவு பண்ணலை, அது பதியலை. அல்லேலூயா சோதரம். ஆண்டவர் ஊழியக்காரனை குறித்தும் விழித்திருந்து செபிக்க சொல்லி ஆண்டவர் சில கண்டிஷனை சொன்னார். அது நான் பதிச்சேன். இதில் இந்த செல்லு அது பதியலை. அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுக்கும் கடிந்து கொண்டு சொல்லியிருக்கிறார். ஊழியக்காரனையும் கடிந்து கொள்கிறார். போதிக்கிற நீ கரெக்டாக இருக்கணும். எங்களுக்கு லாப நஷ்டம் பார்த்து நெளிவு சுழிவாக ஒன்றும் நடக்க முடியாது. அடி பயங்கரமாக கிடைக்கும். ஏன்னா உபதேசம் பண்ணுறவன் பாவம் செய்தால் தண்டனை 10-100 மடங்கு இருக்கும். நிறைய ஊழியக்காரங்க அது தெரியல. இப்போ நல்லா தான் இருக்கிறோம். நியாய தீர்ப்பில் அது விளங்கும். ஆண்டவர் யாரையும் சடிதியாக தண்டிக்க மாட்டார். நியாய தீர்ப்பு நாள் தான் அவனுடைய கிரியன்படி வெளிப்படும். அதனால் பிரியமானவர்களை, உபதேசிக்கிறவன் கண்டிப்பாக பயந்து தான் உங்களுக்கு உபதேசிப்பான். எந்த ஒரு உபதேசியும் நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. இவன் தானே, இவன் சொல்கிறதுமா நடக்கும் அப்படிலாம் இருக்க. எந்த ஊழியக்காரன் வாயிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் விளங்கும். இல்லைன்னா அவன் பலிபீடத்தில் நிற்க முடியாது. அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய செயல்பாடு, அவனுடைய வளர்ச்சியை பார்த்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் கர்த்தர் இவனோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை பார்த்து. நலமானது எது? வேதம் சொல்லுகிறது எரேமியால, நலமான சபை எது? யார் நமக்கு நல்ல உபதேசம் செய்வாங்க? ஒரு விசை கூட சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்றபடி உபதேசம் பண்ணுறவனை நம்பாதீங்க. நீங்கள் வளர்ச்சி அடையணும்னு நம்பிக்கை உடைய சபைக்கு போங்க. உங்கள் வளர்ச்சியில் அக்கறை எடுத்து கடிந்து பேசி, உங்கள்கிட்ட கடிந்து பேசி அங்கே மன்றாடி தேவனிடத்தில். மோசையை பார்த்தீங்களா? மோசை குணம் எப்படி தெரியுமா? கோவப்படுவார். நிறைய விஷயத்தில் கோவப்பட்டு திட்டுவார். ஆனால் தேவன்கிட்ட கர்த்தர் ஒரு அதை ஏதோ சொல்லியிருக்கேன் ஒரு நாள். ஆண்டவர் கோவப்பட்டு, மோசை நீ கொஞ்சம் விலகு, நான் இவங்களை அழிச்சிறேன், இப்படி இவங்களை வனாந்தரத்தில் அழிச்சிறேன்னு சொல்லும்போது மோசை போய் குறுக்க நிற்பான். அப்படி இல்லை ஆண்டவரே, அப்படி இல்லை, இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் அழிக்கவா நீர் கூட்டிகிட்டு வந்துரு, அப்படியானால் என்னுடைய பேரையும் ஜீவ புஸ்தகம் கிறுக்கப்படும். இதுதான் மோசையினுடைய உபதேசம். ஆனால் ஜனங்களை கடிந்து கொண்டு பேசுவான். மோசை கடிந்து கொண்டு திட்டுவான், கோவப்படுவான், எரிச்சலாக பேசுவான். என்ன அப்படி போனா, நீ என்ன செய்தா, பாவம் செய்த அப்படின்னு. ஆனால் யோசுவா என்கிற ஒரு போதகனை உங்களுக்கு தெரியுமா? அதை அடையாளப்படுத்தலை சொல்லுங்க. மோசைக்கு பிறகு வந்த யோசுவா, ஆகார் அந்த ஒரு ஆயி பட்டணத்தில் யுத்தத்துக்கு போகும்போது அவன் என்ன செய்வான்? ஆண்டவருக்கு விரோதமாக தங்க கட்டியும் சில வஸ்திரங்களையும் களவாண்டு அவனுடைய வீட்டில் கொண்டு புதைச்சி வச்சிருவான். ஆண்டவர் விசனப்பட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய வார்த்தையை மீறினான்னு சொல்லி ஆயி பட்டணத்தில் கொஞ்சம் இடம் உள்ள ஆட்களை இஸ்ரவேலை தோக்கடிக்க வச்சிருவார். இஸ்ரவேலர் தோத்து போவார்கள். மீதி எல்லாத்திலையும் ஜெயம் எடுத்தவர்கள் ஆயி பட்டணத்தில் அவங்க களவு செய்ததுனால, ஆகார் என்கிற விசுவாசி களவு செய்து அந்த பொருளை சேர்த்ததுனால யோசுவா என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் தப்பு பண்ணிட்டான்,
அவனை கடிந்து சொல்ல மாட்டான். மகனே, நயமாக பேசுவார். மகனே, நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. எப்பா, நீ அந்த தப்பை செய்தியா புள்ளோ? அவனுக்கு மனசு இளைகிறோம். மகனேங்கிறார், புள்ளோங்கிறார். அவன் உள்ளதை சொல்லிடுவான். ஆமாம், நான் ஒரு தங்கத்தையும் ஒரு வஸ்திரத்தையும் எடுத்தேன். அப்படியா? பிடிச்சி கொண்டு பாதாளத்தில் போடுங்கன்னு சொல்லிடுவான். அப்படியாய்ப்பட்ட கடினமான உபதேசம். தயவு செய்து அவன் ஆண்டவர்கிட்ட மன்றாடலை. ஆகார் தப்பு பண்ணிட்டான். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் கூட ஒரு வாய்ப்பு அவன் சொல்லவே இல்லை. அவன் நமக்கு யார் எக்கெடு கெட்டு போன. இதுதான் யோசுவாவுடைய தாளந்து. மோசே அப்படி இல்லை. ஐயோ ஆண்டவரே, ஒருத்தரையும் விட்டுறக்கூடாது, அது நான் சம்மதிக்க மாட்டேன். நான் எப்படி சம்மதிப்பேன்? அதுதான் அப்படியாய்ப்பட்ட ஊழியக்காரனை புரிஞ்சுக்கிடுங்க. அந்த மாதிரி ஊழியக்காரனுங்க ஏதாவது ஒரு இடத்துல குற்றப்படுத்தினீங்கன்னா கர்த்தருடைய கோபம் அதிகமாக இருக்கும். அதையும் சொல்லி நான் எனக்கு வேண்டி பாலிஷ் பண்ணி பேசலை. நிறைய பேர் தப்பு பிசாசு உங்களை கெடுக்கிறதுக்கு உங்கள் இருதயத்தில் ஏவான். ஏன்ட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கமானு முயற்சி ஒரு காலமும் பண்ணாதீங்க. நான் அப்படி பாவம் செய்ய மாட்டேன். என்னை வெட்டி போட்டாலும் பாவம் செய்ய மாட்டேன். என்னைக்குனாலும் சரி, வரக்கூடியவங்களுக்கு, நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நான் பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன். கர்த்தரும் கேட்குறார். மறைச்சி செய்ய மாட்டேன். கோவப்பட மாட்டேன். எப்படியாய் போட்டு நீ விட மாட்டேன். யோசுவா, மகனே, நீ உள்ளதை ஒத்துக்கன்னு சொல்லும்போது இவர் நம்மளை எப்படியாவது காப்பாற்றிடுவார். ஆமாம் ஆண்டவரே, ஆமாம் பாஸ்டர்னு சொல்லி நான் இப்படி ஒழிச்சு வச்சுருக்கேன். எடுத்துக்கொண்டு ஆகார் பள்ளத்தாக்கு குடும்பமாக அவன் செய்த தவறுக்கு எல்லாத்தையும் நீ கலங்க பண்ணினியா? இவனை கொண்டு பள்ளத்தாக்கில் கொண்டு கல்லறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லிடுவான். ஒரு போதகனே சொல்லிடுவான். ஆண்டவருடைய சபையை மீறினவன் கல்லறிஞ்சு எல்லாரும் கொல்லுங்கன்னு சொல்லிடுவான். தயவு செய்து மோசைக்கும் ஜோசுவாவுக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நயமாய் பேசி உங்களை கொலை செய்கிறவர்களுக்கு அவன் வேலையை மட்டும் பார்ப்பான். அவன் போதகன், அவனுக்கு வேலையை அவன் மட்டும் பாவம் இல்லாமல் தன்னை காத்து கொள்ளுவான். விசுவாசி நஷ்டப்பட்டாலும் நிறைய போதகர்களுக்கு அதை பற்றின கவலையே இருக்காது. சபை, தயவு செய்து நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு தரணும். நான் நம்புகிறேன் நீங்கள் எனக்காக செபிப்பீங்க. என்கிட்ட ஒன்றும் கிடையாது. சாமர்த்தியமோ திறமையோ எதையும் டேலண்டா அப்படி ஒன்றுமே கிடையாது. செபிக்க தெரியும். நீங்கள் கேட்டால் மனப்பூர்வமாக செபிக்க தெரியும். வேதம் வாசிக்க தெரியும். தேவ சமூகத்தில் அழ தெரியும். இவ்வளோதான் என்னுடைய டேலண்ட். தயவு செய்து எல்லாரும் இருக்க இடத்த விட்டு கொஞ்சம் எழும்பலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆகட்டும். கடிந்து கொள்ளுகிற உபதேசம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி அந்த வசனத்துக்கு நமக்கு ஆப்போசிட்டார் யாரும் நம்ம கெட்டு போகாதபடி கர்த்தருடைய உபதேசம், நல் உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம். கர்த்தர் நல்லவர். அவர் மன உருக்கம் உள்ளவர். அவர் மனது உருகி உதவி செய்கிறவர். அவர் நமக்கு மனது உருக வேண்டும் என்றால் அந்த சத்தியத்தை பேசும்போது அது கடினமான உபதேசமாக இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் நம்மை தோளில் வைத்து சுமக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கு கடினமாய் இராதபடி கெட்டு போகிற பிள்ளைகள், அல்லேலூயா, தாயாருக்கு ஒரு விசனமாய் இருந்தது போல இராதபடி நமக்கு பிரயோஜனமாய் நம்முடைய தாயார், தகப்பன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவனுடைய உபதேசம் அது எனக்கு நன்மையாகத்தான் இருக்கும். இதை நான் பின்பற்றுவேன். அவரை குறித்து நான் குற்றம் சாட்ட மாட்டேன். அதை வியாக்கியானம் பண்ண மாட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். அவரோடு நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி மிகையான காரியத்தை செய்து பிசாசு பிள்ளைகளாய் மாறி ரெட்டிப்பான தண்டனைக்கு உட்படுத்தாதபடி தகப்பனே சொல்லுகிற உபதேசத்தை நன்றாக செவில வாங்கி நமக்காகத்தான் அவர் சொல்லுகிறார். நமக்காகத்தான் அவர் அப்படி ஆரோக்கியமான உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்டால் நம்முடைய வாழ்க்கை மலர்ந்து மன வீசும். ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார். என் மகனே, கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே. தகப்பன் சிட்சியாத பிள்ளைகள் உண்டோ? அல்லேலூயா. அவர் உன்னை சிட்சிக்கும் போது நீ சிட்சிக்க உனக்கு மனையிலனா நீ வேசியின் பிள்ளைகளாய் இருப்பாய் என்று எத்தனையோ உபதேசம் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் இனி மனம் திரும்புவேன். இனி இந்த கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ண மாட்டேன். நான் இந்த சத்தத்துக்கு செவி சாய்ப்பேன். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த
பைபிள் வாசிக்க முடியலையா, செபிக்க முடியலையா, துதிக்க முடியலையா, அது கண்கட்டாய் இருக்குதா, சோர்வாய் இருக்குதா, ஆண்டவரத்தில் அப்பாடத்தில் கேளுங்க. அதை நீங்கள் செபிக்கும்படி சந்தோஷத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், ஆர்வத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். என் செல்ல தகப்பனை, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டவர்கள் கடிந்து கொள்ளுகிற உபதேசமே மேலானதாக காணப்படுகிறது. அதை அப்படியே நான் இனி எந்த காலம், அது முதியவராய் இருந்தாலும் சரி, வாலிபராய் இருந்தாலும் சிறியவர்களாய் இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் இனி நான் நாட்களை விருதாய் கழிக்க மாட்டேன். இனி சொல்லுகிற உபதேசத்தை எல்லாம் என் இருதய பலகையிலே எழுதி கொண்டு அதன்படி நடக்க மனதாய் இருப்பேன். கர்த்தருடைய கண்களிலே எனக்கு இன்னைக்கு இரக்கம் கிடைக்கட்டும். அப்பா, இந்த வார்த்தைகளை அப்ராயசப்படுத்த எனக்கு கிருபை தாரும், ஞானத்தை தாரும். நானும் சத்தியமாய் வாழ, சத்தியத்தை போதிக்க அநேகவருக்கு அது உதவியாய் இருக்க எனக்கு கிருபையின் ஞானத்தை தாரும் சுவாமி. என் அசட்டைகளை எனக்கு மன்னியும், என் நிர்விசாரத்தை மன்னியும். என் தாய் தகப்பனிடத்தில் பொய் சொல்லி ஜெபிக்கிறேன்னு சொல்லி வீடியோ பார்க்கறதெல்லாம் எனக்கு மன்னியும் ஆண்டவர். அல்லேலூயா. தகப்பன் தாய்கள் எவ்வளவோ கண்டித்தும் அவர்கள் தானேன்னு சொல்லி அந்த தாய் தகப்பனுடைய உபதேசத்தை அசட்டை பண்ணி என்னுடைய ஆயுசு நாட்களை நான் குறைத்து கொள்ளாதபடி ஆண்டவரே, ஆரோக்கியமான உபதேசம் சபையிலே கிடைக்கும். நல்ல அன்பான உபதேசம் தாய் தகப்பனத்திலிருந்து வரும். என் தாய்க்கு கீழ்ப்படிவேன், தகப்பனுக்கு கீழ்ப்படிவேன். அது என் வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதமாக இருக்கும். சத்தியத்தை சொல்லுகிற தேவனுக்கு எல்லாவற்றிலும் நான் கீழ்ப்படிவேன். அவர் என்னை நேசிக்கிறார், அதனால என்னை கடிந்து கொள்ளுகிறார். அவர் என்னை நேசிக்கிற நேசமாய் இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, சோதரம், இன்னும் எனக்கு கிருபை தருவார் என்று சொல்லி ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாசை பேசி கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. அப்பாவை ஒரு விசை கூட துதிங்க. அப்பாவுடைய அன்பு இறங்கட்டும், அவருடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும். புத்தி ஞானம் தெளிவை கொடுக்கிற அந்த பரிசுத்த தூய ஆவியானவர் ஒரு விசை கூட சபை நடுவே இறங்கி வரும்படி ஆண்டவரே, வார்த்தையாலே உந்தப்பட்டு குத்தப்பட்டு உடைக்கப்பட்டு ஆண்டவரே தொடப்பட்டு உள்ளம் உணர்ந்து மனம் திரும்பி தன்னை அறிக்கை செய்து பாவ அறிக்கை செய்து என் நிர்விசாரத்தின் காரணமாக அநேக நன்மைகளை நான் இழந்தது போதும், இனி அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அல்லேலூயா தன்னுடைய புது சிந்தனையோடு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள மனதாயிருந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஒரு விசை கூட எல்லாரும் எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும், சத்துவத்தை தாரும், சத்தியத்தை புரிகிற அறிவை தாரும். ஆவிக்குரிய மண்டலத்தில் என் கண்களை திறந்தருளும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், மாமிச கண்கள் மாறட்டும் ஆண்டவரை. சுயம் சாகடிக்கட்டும், என் சுய புத்தியிலே சாயாமல் வேத சத்தியத்தின்படி அந்த ஞானத்திலே நான் வளர்ந்து பெருக நன்மையை பெற்று நல்சாட்சி பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக என் வாயிலிருந்து வரக்கூடிய உபதேசம் அநேகவருக்கு ஒரு ஆண்டவரே ஒரு நன்மையாக நடக்க, நான் அநேகர்களை ரசிக்க, அநேகவருக்கு பாத்திரமாக பயன்பட, கர்த்தருடைய சித்தம் செய்ய, ஆண்டவருக்கு ஏதாவது செய்வேன் என்று வாக்கு கொடுத்து வாஞ்சிக்கிற, அழுகிற, கண்ணீர் வடிக்கிற, இருதயத்திலே குத்தப்பட்டு ஆண்டவரே பாரப்படுகிற விசுவாச பிள்ளைகளுக்கு என் தகப்பன் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே பழமையெல்லாம் ஒளியட்டும் சுவாமி. நேற்று வரை நடந்த சம்பவங்கள் அது அழியட்டும், அது மாறி போகட்டும். இன்னைக்கு ஒரு புதிய சிறுசியாக உமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆயத்தம் பண்ணப்படுகிற புதிய சிறுசியாக, புது சிறுசியாக இன்னைக்கு நீர் கையில எடுமப்பா, கையில எடுப்பா. இருதயத்திலே குத்தப்பட்டு பாரப்படுகிற, இருதயத்திலே வேதனைப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் தகப்பனே இன்னையிலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி ஆண்டவரை மறுரூபப்படுத்தி அழகுபடுத்தி ஆசீர்வதித்து நன்மையை பெற்று சாட்சியாக இந்த மகளுக்குள்ள இப்படியா எதிராளி வெக்கப்பட்டு போகும்படி இந்த பிள்ளைகளை, இந்த மகன் மகள்களை, சந்ததிகளை பகைக்கிற பகையாளிகள், வெறுக்கிற மனுஷர்கள் எப்படி ஆச்சரியம், இந்த தேவன் எப்படி மாற்றியிருக்கிறார், இவர்களையும் மாற்றியிருக்கிறாரே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு கிருபை தாரும், ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகள், நேசிக்கிற குடும்பங்கள். ஆண்டவர் எங்களை உண்மையாய் நேசிக்கிறார், உண்மையாய் எங்களை பாதிக்கிறார், உண்மையாய் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
கொடுக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் என்னை தருகிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருப்பதாக. அப்பா ஆண்டவரே, மனை இறங்கி உதவி செய்யும் என்று கூப்பிடுகிற அனைவரையும் கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீ மறுரூபமாக்கப்படுவாய். உன் வேண்டுதல் கேட்கப்படும். உன் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் செவி சாய்ப்பார். அவர் எந்த பாவியும் புறம்பே தள்ளாத தேவன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுவாய். புதிய சிறுசியாய் உருவாக்கப்பட்டு நன்மைகளை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த உபதேசம் கடினமான உபதேசம் அல்லப்பா, ஆரோக்கியமான உபதேசம் ஆண்டவரே, அன்பு நிறைந்த உபதேசப்பா. எங்கள் வாழ்க்கையிலே அது ஆண்டவரே உற்சாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் மேன்மையும் கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதமாய் பிசாசு யாருடைய இருதயத்திலும் மாறுபாடான எண்ணங்களை கொண்டு வராதபடி சத்தியத்தை உண்மையாக தெளிவாக தெரிந்து கொள்ள சத்திய ஆவியானவர் இன்று முதல் ஒவ்வொருவரையும் கிருபையால் நடத்தி ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.